அடுத்த வீட்டு பிள்ளை ஒரு தப்பு பண்ணுதுன்னா அதை உட்காந்து மணிக்கணக்காக பேசுறது உங்களுக்கு நல்லதில்லை. அடுத்து ஒரு குடும்பம் விழும் பொழுது உடனே ஒருத்தங்க ஏதாவது ஒரு விழுகையோ ஒரு தோல்வியோ சந்திச்சா அவன் இது செஞ்சதான், இவன் இது செஞ்சதான், இதனால தான் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் அந்த இடத்துல பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாது, யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னமோ கமெண்ட் பண்ணாங்க, ஆனால் தெரியாது அவங்களுக்கு யோபுவை கர்த்தர் தண்டிக்கலை, கர்த்தர் யோபுவை பரிசோதித்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியாத காரியங்கள் நீங்கள் தலையிடாது இருப்பது நல்லது. ஒருவர் கடுமையான பாதைகளில் போய் கொண்டிருந்தா எல்லாமே தண்டனை அல்ல. அல்லேலூயா. ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா அது தண்டனை இல்லை, ஒருத்தருக்கு திருமணம் லேட் ஆகுதுன்னா அது தண்டனை இல்லை. எல்லாமே தண்டனை இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு கமெண்ட்டை நீங்கள் சொல்ல கர்த்தர் விரும்பலை. இயேசுவின் நாமத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் நிறுத்தி பாருங்க. உங்கள் வாயிலிருந்து வர்றத அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுறதை நீங்கள் நிறுத்தினாலே உங்கள் குடும்பம் தழைத்து எழும்பி வளரும். டவுட்டே இல்லை. மற்றவர்களை குறித்து அதிகமாய் பேசி நேரத்தை வீணாக்காமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை பேசி இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. என் வாய், என்னுடைய வார்த்தை, என் குரல் அதிகமா ஆண்டுடைய வாக்கை பேசும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லுவேன். ஒரு குடும்பத்தை பார்த்து கர்த்தர் உங்ககிட்ட சொல்லணும், இது நீ சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு என்னிடத்துல ஆண்டவர் சொன்னா, நீ பட்சமாய் பேசி சொல்லு, என் ஜனத்தை பார்த்து நான் அவர்களுடைய போரை முடிய பண்ண போகிறேன். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அவருக்கு உங்க குரல் தேவை. உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குரலை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை எழுதப்பட்டு நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எழுதின வார்த்தையை ரேமாவா மாற்ற, எழுதப்பட்ட வார்த்தைக்கு லோகோஸ்னு பேர், ஆனா உரைக்கிற வார்த்தை, வெளிப்படுத்துகிற வார்த்தைக்கு என்ன பேர்னா ரேமான்னு பேர். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை எத்தனையோ விதமா பேசலாம். அந்த மாதிரி ரேமா அப்படின்றது கர்த்தர் சொன்னதை நான் சொல்றது. அல்லேலூயா.